என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. மக்களே எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வேலைக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் எழுந்திரிங்க. 5 மணிக்கு நானும் ரெடி ஆகிட்டேன், கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி எத்தனை பார்சல் வருது எவ்வளோன்னு தெரியல, போயிட்டு பார்த்தா தான் தெரியும். மெசேஜ் போடுவாங்க குரூப்பில், அதை பார்த்து போக போக தெரிஞ்சுக்கலாம். சரி நாம் என்னடா செய்கிறது, வேலை கஷ்டம், செய்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் காய் விற்கிறவங்க, லோடு ஏற்றுறாங்க, அவங்களெல்லாம் பார்த்தா சரி எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல மக்களே, ரொம்ப குளிர் அதிகமாக இருந்துச்சு. நானும் வண்டியை மெதுவாக ஓட்டிட்டு அப்படியே வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. மக்களே எல்லாம் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் சந்தோஷமாக. ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்து அப்போ தான் சொன்னாங்க 1940 பார்சல் வந்துருக்குப்பா, நீங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் பிரித்து எடுத்துகிட்டு போகணும், வைக்கிற சைடெல்லாம்னு சொல்லிட்டாங்க. சரி நமக்கு ஒரு 40-50 பார்சல் வரும்னு நினச்சேன். சரி உள்ளே போயிட்டு கணக்கு எடுக்க வரையும் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு உக்காந்துட்டேன். சரி அவங்களும் அப்புறம் ஓடி போட்டு அனுப்புவாங்க அப்படின்னு நான் உட்காந்துருந்தேன். கடைசியாக ஒரு வழியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. மொத்தம் 40 பார்சலு டெலிவரி, 2 ரீப்ளேஸ்மெண்ட்டு, 2 பிக்கப்பு. சரி ஓட்டி முடிச்சிடலாம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நானே கிளம்பிட்டேன். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அப்படியே ஒன்று ஒன்றா டெலிவரி கொடுக்க ஆரம்பித்தேன். எல்லாமே முடிஞ்சது ஓரளவுக்கு. சரி ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பியாச்சு. பசி வேறு மக்களே, காலையிலேருந்து சாப்பிடல, மதியானமும் சாப்பிடல. வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும் மக்களே. பாய்.